Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to Afna's Creations. இன்னைக்கு வீடியோல customized name hanging keychains எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஆர்டர் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சேர்த்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஹேங்கிங் கீச்செயின் எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்கலாம். This video is sponsored by genreviews.online. genreviews.online அப்படின்றது one of the review portal site. இந்த வெப்சைட்டோட லிங்க் மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஹேங்கிங் கீச்செயின் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டோட்டலாக 9 நேம்ஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். இந்த கஸ்டமைஸ்டு ஹேங்கிங் கீச்செயினில் கடைசியாக நான் கேண்டி பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எந்தெந்த நேமுக்கு என்னென்ன கலர் கேண்டி ஆட் பண்ணணும்னு கஸ்டமர் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ அதுபடி தான் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நேம் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லெட்டர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஒவ்வொரு நேம் கஸ்டமைஸ் பண்ணும்போதும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் லெட்டர்ஸ் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு கீச்செயின் மட்டும் பிங்க் கலரில் கேட்டிருந்தாங்க எல்லா லெட்டர்ஸுமே. அதுபடி நம்ம கஸ்டமைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பேர்ல் பீட்ஸ் நான் எடுத்திருக்கேன். சாண்டல் எடுத்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒயிட் பேர்ல்ஸ் எடுத்தாலுமே ஓகே தான். நெக்ஸ்ட்டு கேண்டி பீட்ஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நேமுக்கும் எந்தெந்த கலர் கேட்டிருந்தாங்களோ அந்த கலர் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம நேம் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நம்ம கீச்செயின் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பிளாக் த்ரெட் எடுத்திருக்கேன். பிளாக் த்ரெட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். எக்ஸாக்டாக 25 சென்டிமீட்டருக்கு நான் த்ரெட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நேமில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு இந்த மெஷர்மெண்ட் மாறுபடும். ஆனால் 25 சென்டிமீட்டர் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 7 பீட்ஸ் ஆர் 8 பீட்ஸ் கூட நீங்கள் லெட்டர்ஸ் வந்து கோக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ண த்ரெட்டில் 8 சென்டிமீட்டருக்கு கரெக்டாக மெஷர் பண்ணி இது அப்படியே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கரெக்டாக ஒரு நாட் போட்டுக்கோங்க. நார்மலாக நம்ம நாட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியே ஒரு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா டைட்டாக இந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க. அப்போ நாட் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஷெரீஃபா அப்படின்ற நேம் தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். த்ரெட்டில் நாட் போட்டதுக்கப்புறம் ஆப்போசிட் சைட்லேருந்து நம்ம இந்த பீட்ஸ் எல்லாத்தையும் கோக்கணும். ஃபஸ்ட்டு பேர்ல் பீட் நம்ம கோத்துக்கலாம். ஒரே ஒரு பேர்ல் பீட் கோத்துட்டு லெட்டர் பீட்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கோத்துக்கலாம். லெட்டர் பீட்ஸ் கோக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தலைக்கீழாக வச்சு தான் கோக்கணும். தலைக்கீழாக நீங்கள் கோக்கும்போது தான் அதை பார்க்கும்போது நம்மளுக்கு நேராக இந்த மாதிரி ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு ஹெச் வந்து கோக்கலாம். ஹெச் வந்து தலைகீழாக இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும் இல்லையா, ஸோ இதை அப்படியே கோத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இ பாருங்கள். இ வந்துட்டு நேராக இந்த மாதிரி இருக்கா, இது அப்படியே டவுன் பண்ணுங்கள். தலைகீழாக வச்சு கரெக்டாக இந்த மாதிரி கோத்துக்கோங்க. கோத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது பாருங்கள் எஸ்ஹெச்இ கரெக்டாக இருக்கா. இப்போ இதே மாதிரியே மற்ற லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே கோத்துக்கலாம். எல்லா லெட்டர்ஸும் கோர்த்து முடித்ததுக்கப்புறமா அகெயின் ஒரு குட்டி பேர்ல் பீட் கோத்துக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி கேண்டி பீட். கேண்டி பீட்க்கு அப்புறமா அகெயின் நம்ம ஒரு பேர்ல் பீட் கோர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நாட் போடும்போது நார்மலாக நாட் போடுற மாதிரி தான், ஆனால் இந்த மாதிரி ஒரு பின்னை யூஸ் பண்ணி அந்த லூப்குள்ளே விட்டு இந்த மாதிரி கீழ் நோக்கி தள்ளுனீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பேர்ல் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து நாட் கிடைக்கும். நல்லா டைட்டான நாட் வந்து கிடைக்கும். இப்போ செகண்ட் நாட் போடும்போது இந்த மாதிரி த்ரெட்டை ப்ளேஸ் பண்ணி போடுங்க. அதாவது இந்த பேர்ல் இருக்கு இல்லையா, இந்த பேர்லுக்கும் இந்த ஃபஸ்ட்டு போட்ட அந்த நாட்டுக்கும் நடுவில் த்ரெட்டை ப்ளேஸ் பண்ணி நாட் போட்டுக்கோங்க. செகண்ட் நாட் இப்படி போடும்போது இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ 2 நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா டைட்டாக வந்து இழுத்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். 3 ரா எட்ஜஸ் இருக்குது இல்லையா, அந்த 3 சைடுமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது 1 or 2 சென்டிமீட்டர் விட்டு கட் பண்ணுங்கள். எக்ஸஸ் த்ரெட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம லைட்டர் யூஸ் பண்ணி இதை லைட்டாக ஃபயர் பண்ணணும். இந்த மாதிரி ஃபயர் பண்ணிவிட்டு அந்த லைட்டர் வச்சே லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுருங்க. டேப் பண்ணிட்டீங்கன்னா அந்த த்ரெட் வந்து நம்ம போட்ட நாட் மேலேயே ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக ஃபயர் பண்ணி அந்த லைட்டர் வச்சே டேப் பண்ணி விட்டுருங்க. டேப் பண்ணி விட்டதும் அந்த நாட் மேலேயே அந்த த்ரெட், அந்த எக்ஸஸ் த்ரெட் வந்துட்டு அப்படியே ஸ்டிக் ஆகிடும். ஸோ உங்களுக்கு த்ரெட்டு பிரிஞ்சே வராது. இப்போ நம்ம 3 சைடுமே இதே மாதிரியே பண்ணி முடிக்கணும். கஸ்டமர் நம்மக்கிட்ட கேட்ட மாதிரியே நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரியே எல்லா நேம்ஸையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி முடிச்சாச்சு. இதில் டோட்டலாக 9 கீச்செயின்ஸ் இருக்குது. இது நீங்கள் உங்கள் ஹேண்ட் பேக்கில் இல்லைனா ஸ்கூல் பேக் இல்லை காலேஜ் எடுத்துகிட்டு போகிற பேக்கில் இல்லைனா உங்களோட ஸ்கூல் பவுச்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதோடைய ஜிப்பில் நீங்கள் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.
எவ்வளோ ஆர்டர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சாலும் இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோடைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இந்த ஆர்டருக்கு ஒர்க் பண்ணும்போது நம்ம ஸ்கூல் டேஸ் எல்லாமே நம்மளுக்கு ஞாபகம் வரும். உங்களுக்கு எப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு நேம் கீ செயின்ஸ், ரெசன் ப்ராடக்ட்ஸ், அக்ரலிக் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட சில்க் த்ரெட் ஜுவல்லரிஸும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீச்சன்ஸ் எல்லாத்தையும் நீட்டாக பேக் பண்ணி கஸ்டமருக்கு சென்ட் பண்ணியாச்சு. கஸ்டமரும் நமக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. அவங்க பேக்கோடைய ஜிப்பில் ஹேங்கிங் கீச்சன் அட்டாச் பண்ணி நம்மளுக்கு இந்த ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.